பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் என்பதற்கு இங்கே குழுமிருக்கின்ற மக்களே சாட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு பலிக்காது. இப்ப நேரலையில பாத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சியில இங்க இருக்கின்ற மக்கள் வெள்ளத்தை பாருங்கள். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பதை எண்ணி பாருங்கள். அண்ணா திமுக வலிமையான இயக்கம் என்பதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய வெள்ளமே சாட்சி. இந்த சிறப்பான எழுச்சி மிகு எழுச்சி பயண நிகழ்ச்சியை தலைமை உரையாற்றிய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர், தலைமை செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களே, இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், தேர்வு பிரிவு செயலாளர், முன்னாள் அமைச்சர், திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ அண்ணன் சே தாமோதரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.பி. கந்தசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் திரு வி எஸ் சேதுராமன் அவர்களே, திரு தோப்புக்கா அசோகன் அவர்களே, திரு ஏ வெங்கடாஜலம் அவர்களே, நகர கழக செயலாளர் அறிவிச்சர் தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சர் எம்.கே. முத்துக்கருப்பணசாமி அவர்களே, ஒன்றிய சாத்திரி ஆரிய சக்திவேல் அவர்களே, ஒன்றிய சாத்திரி என்.ஆர். செந்தில்குமார் அவர்களே, ஒன்றிய சாத்திரி சி பாபு திருநாள சம்பந்தம் அவர்களே, மற்றும் கழகத்துடைய பொறுப்பாளர்கள் திரு கே.பி. சுப்பிரமணியம் அவர்களே, திருமதி செல்வி பத்மனி அவர்களே, திரு எம். ரகுபதி அவர்களே, திரு எஸ். விஜயகுமார் அவர்களே, திரு டேம்ஸ் ராஜா அவர்களே, திரு பி.ஆர்.கே. குருசாமி அவர்களே, திரு ஓ.கே. முருகன் அவர்களே, திரு ஆர். திருநீலகண்டன் அவர்களே, திரு ஆர். தண்டபாணி அவர்களே, திரு என்.ஆர். ராதாமணி அவர்களே, திருமதி காளீஸ்வரி அவர்களே, திருமதி நாகராணி கனகராஜ் அவர்களே, திருமதி விஜயராணி அவர்களே, மற்றும் பாஜக நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் திரு கே. வசந்தராஜன் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு சந்திரசேகர் அவர்களே, பாஜக நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, ஐஜே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, இந்து மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் நிர்வாகிகளே, வரி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை, கழக உடன்பிறப்புகளை, பெரியவர்களை, தாய்மார்களை, விவசாயிகளை, விவசாய தொழிலாளிகளை, வியாபாரிகளே, மாநிலத்தை சேர்ந்த சகோதரிகளை, இளைஞர் வட்டாளர்களே, பத்திரிகையாளர்கள், ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய நடுகள வணக்கம். இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறார். எதற்காக? தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கிறார். அதான உண்மை. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் 5 முறை வெளிநாடு சென்று வந்திருக்கிறார். இந்த 5 முறை வெளிநாடு சென்ற அந்த வெளிநாட்டு பயணத்தில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்குது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது, எத்தனை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன கேட்டா ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு திரு விடியா திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் 932 புரிந்துணர்வு ஒப்பந்தம் பட்டாக பத்திரிகை செய்தி. சுமார் 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக செய்தி. சுமார் 37 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு செய்தியில் வந்திருக்குது. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்கின்ற பொழுது சுமார் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்து விட்டதாக பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. அத்தனையும் உண்மை என்றால் நாங்க கேட்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு நீங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எத்தனை, எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது, எத்தனை தொழிற்சாலைகள் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது,
அந்த தொழிற்சாலைகள் எவ்வளவு செய்யப்பட்ட இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய விவரம் 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 68,000 கோடி தான் தமிழகத்திலே முதலில் செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகி உள்ளது. ஆக அத்தனையும் பச்சை பொய். மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். ஆக அவள் அறிவிப்பு பூரா வெற்று அறிவிப்பாக தான் இருக்குது, வெறும் காயத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் தொழில் முதலீட்டு இருக்கின்ற ஒரு நடவடிக்கையில் இருக்கின்ற பொழுது புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உடனே அமலுக்கு வராது. ஒரு தொழிற்சாலை வேண்டும் என்றால் நிலம் தேவை, அதற்கு முதற்கட்ட பணி தேவையான நிதி தேவை. அந்த முதற்கட்ட பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டதுதான் அந்த தொழில் தொடங்கப்படும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அரசாங்கம், திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு விட்டது, புரிந்துணர்வு போடப்பட்டு விட்டது. உடனே தொழிற்சாலை வந்த மாதிரி ஒரு தோற்றத்தை அறிவித்திருக்கின்றார். உடனே இந்த அரசாங்கம் வந்த பிறகு சுமார் 37 லட்சம் பேர்களுக்கு வேலை கிடைக்கப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். 37 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா? இந்த பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா பொய் தானே. அதாவது பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திரு திருன்னு முழிக்குமா? ஆக இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமா மக்களை பேசி இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு அவதூறு செய்திகளை வெளியிட்டிருக்குது. இன்றைக்கு கூட நாளைக்கு ஒசூர்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்களாம். யாரு? அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகள். அந்த தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க. அதற்கு இவர் போய் இன்றைக்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அங்க போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அங்க முதலீட்டு மாநாட்டை நடத்துவதா சொல்றாரு. ஏற்கனவே முதலீட்டு மாநாட்டை நடத்தி எந்த முதலீடும் வந்த மாதிரி தெரியல, எந்த தொழிற்சாலை தமிழகத்துக்கு வந்த மாதிரி தெரியல, எந்த நம்முடைய இளைஞருக்கு எங்கேயும் வேலை கிடைத்த மாதிரி தெரியல. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்டா நிறுவனம் அண்ணா திமுக ஆட்சியில் வந்தது, டாடா நிறுவனம் வந்தது, ஓலா வந்தது, எத்தர் வந்தது, சிம்பிள் வந்தது. எவ்வளவு நிறுவனங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் வந்து பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலாக தமிழ்நாட்டிலே 2015ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினார்கள். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொழில் முதலீட்டை நடத்தப்பட்டது. சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இன்றைக்கு பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. அதனாலதான் இளைஞருக்கு வேலை கிடைச்சிருக்குது. அம்மா வழியிலே வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி மாசம் சென்னையில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தணும். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதன் மூலமா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது. அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலான தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. சில தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருகிறது. இது அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது கொண்டு வரப்பட்ட செயல்பாடுகள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வெறும் காகிதத்தில் ஏற்றளவுல தான் இருக்குது, இன்னும் நடைமுறைக்கு வரல. ஆனா 37 லட்சம் பேர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு வேலை கிடைத்ததாக ஒரு பொய்யான செய்தியை இன்றைக்கு விளம்பரத்திற்காக வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சியில முழுக்க முழுக்க விளம்பரம் தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அந்த விளம்பர செலவு மட்டும் நூற்றுக்கணக்கான கோடி. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி திமுக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில நாங்கள் சொல்வது நடக்கும், திமுக ஆட்சியில சொல்வது அத்தனையும் நேர்மாறாக பொய்யான செய்திதான் வரும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு அழிந்து விட்டது. உண்மைதானே? சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. உண்மைதானே? இன்றைக்கு இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவோம் என்று இன்றைக்கு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க.
எப்பொழுது தேர்தல் வரும், எப்பொழுது விடியா திமுக அரசு அகற்றப்பட வேண்டும், மக்கள் அவர்கள் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மைதானே? இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் முதியோர்கள் எங்க வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் அந்த வீட்டை குறி வச்சு அந்த முதியோர்களை தாக்கி கொலை செஞ்சு அவர் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் விற்பனை விற்காத இடமே இல்லை. கிராமத்திலிருந்து நகரம் வரை போதைப் பொருள் தங்குதடை இல்லாம கிடைக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் போதைப் பொருள் விற்பனை தொடங்கிவிட்டது. உடனடியாக இந்த அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். சட்டமன்றத்திலையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் வெளிப்படுத்தினோம். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களை காப்பாற்றுவதற்கு இரும்பு கரம் கொண்டு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று பல முறை இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விட்டோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இதனால் இன்றைக்கு தமிழகம் பல்வேறு பிரச்சனை சந்தித்திருக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, பாலியல் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா பத்திரிகையிலும் சரி, ஊடகத்திலும் சரி, தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை, என்ன நிலவரம் குறிப்பிடுவாங்க. இப்போ கொலை நிலவரம் என்ன, அப்படித்தான் பத்திரிகையிலே ஊடகத்தில் வருகின்ற செய்தி. அது மட்டும் இல்ல தம்பி, இந்த கொடி அந்த தள்ளி பிடிங்க, புலிக்கொடி தம்பி, அங்க டிவி எடுக்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி பிடிங்க ராஜா தம்பி, கொஞ்சம் தள்ளி பிடிங்க. அதோட இன்றைய முதலமைச்சர் குறிப்பிடுகிறார், தொலைக்காட்சியில் நீங்க பார்த்திருப்பீங்க, இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்ப சொல்றாரு? நான் சொல்லி 3 வருஷம் ஆகி போச்சு. அதிமுக சார்பா சட்டமன்றத்தில் பேசி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3 ஆண்டுகளாக இந்த அரசு கிடப்புல போட்டு இப்ப தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களை போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அந்த இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையே சீரழிந்து குடும்பம் சீரழிந்து நடு தெருவில் நிற்கும் போதுதான் முதலமைச்சருக்கு நானோதயம் வந்திருக்கு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? இன்னொன்னு சொல்றார், உதயநிதி ஸ்டாலின் இந்த தினம் பேசியிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி விடல அப்படின்னு ஒரு தவறான தகவலை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. நான் கிட்டத்தட்ட இன்றைய வரைக்கும் ஒரு 142 கூட்டம் நினைக்கிறேன், 142 தானே, 142வது கூட்டம் நீங்க பொள்ளாச்சியில் பேசிட்டு இருக்கிறேன். சுமார் 143வது கூட்டத்தில் இங்க பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசுகின்ற கூட்டத்தில் பேசி ஒரு 10 நிமிஷம் கழிச்சா உடனே ஆம்புலன்ஸ் கத்திட்டு போயிட்டு. இப்ப எவ்வளவு பேருக்கு இங்க குழுமி இருக்கிறீங்க? சுமார் 20,000 பேர் இந்த பொள்ளாச்சி நகரத்தில் குழுமி இருக்கிறீங்க. அந்த ஆம்புலன்ஸ் வேகமா வருது, யாராவது மேல பட்டுட்டா அதுக்கு யார் பொறுப்பு? இங்க இருக்கிற மக்கள்லாம் எங்களை நம்பி வரீங்க, நல்லா வந்துட்டு வீட்டுக்கு போக வேணும். இன்றைக்கு இங்க என்னுடைய பேச்சை கேட்க வேணும், நாட்டில் நிலவுகின்ற அந்த நிலவரத்தை கேட்க வேணுங்கிறதுக்காக வர்றீங்க. ஆக உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஆனா உடனடியாக 10 நிமிடத்தில் வரும். இப்படி 20 இடத்துல தொடர்ந்து வருது. பேசி 10 நிமிஷத்துல உடனே ஆம்புலன்ஸ் போகும். அதைத்தான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எனக்கு தகவல் கிடைச்சது. தகவல் அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸ வந்த உடனே நிறுத்துங்க, அதுல என்ன பேஷண்ட் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க சொன்னேன். பார்த்தாங்க, பேஷண்ட் இல்ல. உடனே நான் என்ன சொன்னேன், அந்த டிரைவருடைய பெயர் கேட்டு அந்த வண்டியினுடைய நம்பரை குறிச்சிங்க, காவல்துறையில புகார் கொடுக்கணும். இது நியாயம் தானே? நியாயம் தாங்க. அப்புறம் அவருடைய செல்ல எடுத்து நீங்க அதுல ஏதாவது இது மாதிரி அழைப்பு வந்திருக்குதா,
யாராவது உடல்ல சரியில்லாம ஆம்புலன்ஸ் அழைப்பு வந்திருக்குதான்னு அந்த செல்போனை வாங்கி அதுல போறணும். அதுல அழைப்பே வரல, அதெல்லாம் அழைப்பும் வரல, அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்டும் இல்ல. கூட்டம் 10 மணிக்கு ஒரு 15,000 பேர் நிறைஞ்சிருக்கிற கூட்டத்தில் வேண்டுமென்ற திட்டமிட்ட அந்த கூட்டத்தை இடையூறு செய்வதற்காக, அந்த மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக இப்போ திமுக செய்கின்ற ஒரு தந்திரம். நீங்க தில்லு திராணி இருந்தா நேரடியா எதிர்க்க வேணும், இப்படி குறுக்கு வழியை கையாளக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு வேறு 2 வழி இருக்குது. அந்த பகுதியிலேயே 2 வழி அருகாமையிலே இருக்குது. அதை விட்டுட்டு இதுக்குள்ள வந்து இன்றைக்கு கூட்டத்துக்குள்ள வந்து கூட்டத்தை சிதறடித்து தேவையில்லாத கவனத்தை ஆம்புலன்ஸ் மேல செலுத்தி பேசுவதை தடை செய்வதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. இதுக்கு துணை முதலமைச்சர் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி அந்த உயிர் காக்கின்ற அந்த 108 அம்சத்தை தடுக்கிறான். எப்பொழுதும் நான் தடுத்ததில்ல. 20 கூட்டம் அத்தனையும் நாங்க பதிவில் இருக்குது, நான் என்ன பேசணும் பதிவில் இருக்குது. அந்த பதிவு எடுத்து எல்லா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அனுப்பணும். எப்பொழுது நான் கூட்டத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுதும் ஆம்புலன்ஸ் வந்தா அதற்கு வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படி சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் எந்த பாதிப்பும் இல்லாம சேர இடத்துல போய் சேர்ந்துகிட்டு இருந்தது. எல்லாமே என்னிடத்தில் இருக்குது. உண்மையான அரசாங்கம் இருந்தா உடனடியாக நாங்கள் எஸ்பிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் புகார் கொடுத்தார். அதை விசாரித்து உண்மை தன்மையை ஆராய்ந்திருக்கணும். அதுதான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற ஆட்சியாளருக்கு அழகு. ஆனா இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. ஆக இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது, இதை பொறுக்க முடியல. எரிச்சல். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பதவி நிரந்தரம் அல்ல, நல்லது செஞ்சா பதவி நிரந்தரமா இருக்கும். இப்படி கெடுதல் புத்தி கெடுதல் செஞ்சு இன்றைக்கு அதிமுகவை பணி வைக்கலாம் ஒருபோதும் நடக்காது. இன்றைக்கு மக்கள், நான் சென்ற இடமெல்லாம் 143 சட்டமன்ற தொகுதியிலே பேசுகிறேன் சொன்னா அத்தனை இடத்திலும் பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு குழுமி மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று கொள்ளு கொடுத்திருக்கிறாங்க. அது பொறுக்க முடியாத எரிச்சலோடு இன்றைய தினம் பேசியிருக்கிறார். இது அவர் பேசுவது சரியல்ல என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட அதிமுக ஐசியூல் இருக்குதான். அதிமுக ஐசியூல் இருக்குது, திமுக தான் ஐசியூக்கு போயாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பேஷண்ட் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கும் போது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அந்த வெண்டிலேட்டர் அது வந்து இருக்கின்ற வரை அந்த உயிர் இருக்கும். வெண்டிலேட்டர் எடுத்தா உயிர் போயிடும். இன்னும் 7 மாசம் இருக்குது. மக்கள் உடைய அதிகாரத்தை பறிக்க, அதுக்குள்ள இந்த ஆட்டம் போட வேண்டாங்க. ஆக மக்கள் தான் எஜமானவர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவள் நினைத்தால் தான் ஒரு ஆட்சிக்கு வர முடியும், ஒரு ஆட்சியை இறக்க முடியும். உண்மைதானே? உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் எண்ணுகின்றார்கள் சர்வதிகாரத்தை போல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ தனக்கென்று தனி செல்வாக்கு இருப்பதை போலவும் மக்களை பற்றி கவலை இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். அதனாலதான் இவ்வளவு எரிச்சலோட பேசிட்டு இருக்கிறாங்க திமுக காரர். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திமுக ஆட்சியில போராட்டம் நடக்காத நாளே இல்லை. விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், மின்சார வாரி தொழிலாளர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அதே போல தூய்மை பணியாளர்கள் போராட்டம். நாள்தோறும் தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில எவருக்கும் நிம்மதி கிடையாது, எவரையும் நீங்கள் வாழ வைத்த சரித்திரம் கிடையாது. உங்க குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்குது. 8 கோடி பேர் மக்களுடைய நிலையை அறியாத அரசாங்கம் விடியா திமுக அரசு. ஒரு குடும்பம் பிழைக்க, திரு கருணாநிதி குடும்பம் ஒரு குடும்பம் பிழைக்க இத்தனை பேர் பாதிக்க வேணுமா?
அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திமுக எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து ஊழல் அரசாங்கமாக இன்றைக்கு திமுக அரசாங்கத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு 10 ரூபாய் உங்களுக்கு ஞாபகம் வரும். யாரு? பாலாஜி. எங்களுக்கு தெரியுதோட உங்களுக்கு தான் அதிகமா தெரியுது. இன்னைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருப்பது. இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை செய்யப்படுவதாக தகவல். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா விலை வச்சு வைக்கிறாங்க. எங்க போகுதுன்னா மேலிடத்துக்கு போகுதுங்கிறாங்க. அந்த பாட்டில் வாங்குறவங்க கேட்கறாங்க, ஏங்க எங்கிட்ட 10 ரூபா அதிகமா வாங்குறீங்கன்னா, எங்க போய் வேணாலும் சொல்ல, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, இதெல்லாம் மேலிடத்துக்கு போகுதுன்னு அந்த விற்பனையாளர் வலைதளம் மூலமாக வந்த செய்தி. ஆக 10 ரூபா ஒரு பாட்டிலுக்குன்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் வருது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருடத்துல 22,000 கோடி இந்த 10 ரூபா இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து வசூல் பண்ணுவது மட்டும் மேலிடத்துக்கு 22 கோடி போய் 22,000 கோடி போயிருக்குது. உண்மைதானே? மக்களுடைய பணத்தை எப்படி சுரண்டுறாங்கன்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இங்கதான் எப்படின்னா பத்திரப்பதிவு, அது வித்தாலும் அங்க பத்திரப்பதிவு இருக்கிற அலுவலர்களுக்கு காசு கொடுக்கணும், அதை வாங்கினாலும் கொடுக்க வேணும். ஆக வித்தாலும் கொடுக்க வேணும், வாங்கினாலும் கொடுக்க வேணும். உண்மைதானே? யாராவது பத்திரப்பதிவுக்கு போய் பணம் இல்லாத பத்திரப்பதிவு நடந்திருக்குதா? அங்க மந்திரி பட்டியலிட்டு இருக்காரு, அவர் பட்டியல் போட்டிருக்காரு. அது பிளாட் போட்டா இவ்வளவு ரூபாய், பத்திரப்பதிவு பண்ணா இவ்வளவு ரூபாய், அப்புறம் அந்த விலை குறைக்கணும்னா இவ்வளவு ரூபாய். ஆக திமுக அரசாங்கம் இந்த மளிகை கடையில் பட்டியல் போட்ட மாதிரி விலைப்பட்டியல போட்டு வசூல் செய்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம். இதுல இவர்களுக்கு என்ன கஷ்டம்? அப்பா வீட்டுல இருந்து பணத்தை கொடுக்குறாங்க, வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்களே. ஏழைகளுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டுல 12 லட்சம் குடும்பத்துக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 20,000 50,000 திருமண உதவி திட்டத்தில் ஒரு பவுன் கொடுத்தோம். இன்னைக்கு ஒரு பவுன் 80,000 ரூபாய்க்கு விற்குது. ஆக திருமண உதவி திட்டத்தின் கீழே எவ்வளவு உதவி செஞ்ச அரசு அண்ணா திமுக அரசு. 12 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அந்த திட்டம் தொடரும், நடைமுறைப்படுத்தப்படும். திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்க திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் அண்ணா திமுக. அதே போல ஏழைகள், இங்க இருக்கின்ற நகரத்தில் இருந்த ஏழைகள், கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகள், வீட்டு மனை இருந்தால் வீட்டு மனை இல்லாதவர்கள், கூரை வீட்டில் இருக்கின்றவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை தொழிலாளிகள், இவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஏன்னா நாடு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் வீடு இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு தரமான, அவர் மன மகிழ மன நிறைவு பெற அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா திமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல ஆட்டோ ஓட்டுநர், ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்திருக்கிற அந்த சங்கத்தில் பதிவு செய்கின்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த ஆட்டோ ஓட்டி தான் ஒரு பிழைப்பு நடத்துகிறார்கள். அவளுக்கு ஆட்டோ விலை உயர்ந்து விட்டது. அதனால் இந்த ஆட்டோ வாங்கின்ற பொழுது எங்களுக்கு மானியம் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் ஓட்டுநர் இருக்கின்றவர்களுக்கு புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு ஆட்டோவுக்கு 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். அதே போல இன்றைக்கு இந்த பகுதியில் விவசாயிகள் தென்னை மரம் அதிகமாக சாகுபடி செய்யறாங்க. வாடல் நோய் அதிகமாக விழுகுது.
கேரளாவிலிருந்து வாடல் நோய் அதிகமாக உள்ளது. இந்த வாடல் நோயை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காலையில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் தெரிவித்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இந்த ஆராய்ச்சி செய்யப்பட்டு இந்த வாடல் நோயை கட்டுப்படுத்துவதற்குண்டான மருந்தை கண்டுபிடித்து அதற்கு நடவடிக்கை எடுத்து விவசாயிகள் அந்த தென்னை மரத்தில் விழுகின்ற வாடல் நோயை போக்குவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதுமல்ல, இன்றைக்கு மத்திய தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் ஆராய்ச்சி மையம் மடத்துக்குளம் தொகுதி திருமூர்த்தி மலை அருகே சுமார் 100 ஏக்கர் அரசு நிலத்தை தென்னை வளர்ச்சி வாரியத்திற்கு மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு ஒதுக்கப்பட்டது அம்மாவுடைய அரசாங்கம். இதனால் தென்னை விவசாயிகள் பெரிதும் பயன்பெற்றார்கள். தென்னை கன்றுகள் இலவசமாகவும் மானிய நிலையத்திலும் இந்த விவசாயிகளுக்கு இதன் மூலமாக வழங்கப்பட்டது. மேலும் தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு திருமூர்த்தி மலை அணை தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ள நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அனுமதி வழங்கினேன். திமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த தண்ணி கொண்டு செல்லும் பணியை இன்றைக்கு ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சிகளுடன் இந்த அணையிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு இந்த ஆராய்ச்சி நிலையத்திற்கு வழங்கப்படும். அதே போல ஈழுவா தீயா அவர்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2020ஆம் ஆண்டு இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் வாழ்கின்ற குறிப்பாக கேரளா தமிழ்நாடு எல்லையில் இந்த வாழ்கின்ற தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு இன்றைக்கு அவருடைய குழந்தைகள் கல்விக்காகவும் வேலைவாய்ப்பில் பெறவும் குழந்தைகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் சான்று வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த சான்று வழங்கல, ஓபிசி திட்டம் வழங்கல. அதை அதிமுக ஆட்சியுடன் அந்த சான்று வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து தொழுவல் நடக்குது. ஒரு நிமிஷம். எவ்வளவு நேரம் அறிவிப்பு அதே போல ஆலியார் அணைக்கட்ட பகுதியில் அந்த அணை கட்டுவதற்கு உறுதுணையாகி விடுங்க. மரியாதைக்குரிய திரு வி.கே. பழனிசாமி கவுண்டர்களுக்கு அந்த ஆலியார் அணைக்கட்ட பகுதியில் முழு திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்கிறேன். இங்கே போயர் சமுதாய மக்கள் அதிகமாக வாழ்வதாகவும் காலையில் நடந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுக்கு நலவாரியம் என்று அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்தவுடன் அந்த சமுதாய மக்கள் நலம் பெற அவர்களுக்கு நலவாரியம் ஒன்று அமைத்துக் கொடுக்கப்படும். அதே போல நீண்ட நாள் பிரச்சனை இந்த பரமைக்குளம் ஆலியாறு பாசன திட்டம், அதுவும் அதிமுக வச்சு ஆட்சி வந்த பிறகு அதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆனைமலையாறு நல்லாறு இந்த திட்டங்கள் அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது
நானும் அறிவிச்சார் எஸ்பி வேலுமணி அவர்களும் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் அண்ணன் KC கருப்பன் அவர்களும் கேரளாவுக்கு நேரடியாக சென்று அந்த முதலமைச்சரை சந்தித்து இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம். அவர்கள் உயர்மட்ட குழு அமைக்கலாம். இன்னைக்கு கேரள அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி உயர்மட்ட குழு அமைச்சு அந்த குழு ரெண்டும் சந்திச்சு பேசி அதில் கொடுக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கலாம் என்று 2 குழுவும் சந்திச்சு பேசினாங்க. ஆட்சி மாற்றம் வந்த காரணத்தினால அது அப்படியே நின்று விட்டது. விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு இதற்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு கேரள அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்கி இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது சுமார் 550 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி கோவை 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது. அண்ணா திமுக ஆட்சியில் மத்திய அரசிடமிருந்து இன்னைக்கு வலியுறுத்தி சுமார் 3500 கோடி மதிப்பீட்டில் கோவையிலிருந்து கொடை ரோடு வரை செல்ல பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டி துவக்கி நல்லாம்பள்ளி இணையும் 6 வழிச்சாலை பணிகள் நடைபெற்றது. சுமார் 74 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி வடக்கு பொள்ளாச்சி தெற்கு மற்றும் கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 212 ஊரக குடியிருப்புகளுக்கு பாதுகாக்கப்பட்ட கூட்டு குடி திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு குடிநீர் அரசு அண்ணா திமுக அரசு ரூபாய் 55 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி பாலக்காடு ரோட்டில் எம்ஜிஎம் கல்லூரி அருகில் ரயில்வே மேலம் அமைக்கப்பட்டு மேம்பாலத்திலிருந்து தமிழக எல்லையான கோபாலபுரம் வரை 70 கோடி மதிப்பீட்ட 4 வழிச்சாலை தரம் உயர்த்தப்பட்டது. சுமார் 12 கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொள்ளாச்சி புதிய நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. 34 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி மரப்பேட்டை பாலம் முதல் CTC மேடு வரை முக்கிய சாலைகள் 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. ரூபாய் 23 கோடி மதிப்பீட்டில் சிக்கலான பிரசவத்தில் தாயும் சேவையும் காப்பாற்றும் பொருட்டு அதிநவீன சிகிச்சை கருவியுடன் புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. ரூபாய் 25 கோடி திப்பம்பட்டி முதல் கொல்லப்பநாயக்கம் வழியாக ஆட்சிப்பட்டு வரை கோவை செல்லும் கிழக்கு புறச்சுழற்சி அமைக்கப்பட்டது. சுமார் 22 கோடி மதிப்பீட்டில் 20 தொடர் தடுப்பணைகள் கட்டி நம்முடைய விவசாய குடிமக்கள் குடிப்பதற்கு நிலத்தடி உயர செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக நிறைய திட்டம் 60 பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. 3 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. பொள்ளாச்சி 8 கோடி மதிப்பீட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வரப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ராமப்பட்டினம் ஊராட்சி எல்லப்பாளையம் அருகே விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு கேரளா மாநில இணைக்கும் வகையில் 2 கோடி மதிப்பீடு உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டது. திமுக ஆட்சி வந்த பிறகு நம்ம கொண்டு வந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுட்டாங்க. 70 கோடி மதிப்பீட்டில் கோவை ரோடு சத்துமில்லில் தொடங்கி ஜமீன் ஊத்துக்குழி வரை செல்லும் மேற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட நிலையிலே இருக்குது. இன்னும் இந்த ஆட்சியில் முழுமை பெறவில்லை. அதிமுக ஆட்சி வந்த பிறகு திட்டத்தை விரைவுபடுத்தி மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வரும். பாதாள சாக்கடை திட்டம் நிறைவடைந்து 3 ஆண்டு ஆயிடுச்சு. இன்னும் புதிய இணைப்புகள் வராமல் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இதையும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நிறைவேற்றி தரப்படும். அதே போல தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு பொள்ளாச்சி அடுத்து மணிக்கம்பட்டியில் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த பஞ்சமி நிலம் கையகப்படுத்தப்பட்டு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 4.17 ஏக்கர் பரப்பில் 35 கோடி மதிப்பீட்டில் 512 குடும்பங்கள் வசிக்கின்ற வகையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட பணிகளை திமுக அரசு கிடப்புல போட்டிருக்குது. அதிமுக ஆட்சி இந்த திட்டத்தை தொடங்கப்பட்டு முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் ரோடு CTC ரோடு பகுதியில் கட்டுமான பணிகள் 90% நிறைவந்த நிலையில் மீதமுள்ள முடக்கி கிடக்குது. அதாவது ரத்து செய்யப்பட்ட திட்டம் பொள்ளாச்சி சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட கோயில்பாளையம் முதல் வெள்ளலூர் வரை செல்லும் சாலை அகலப்படுத்தும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நிறைவேற்றி தரப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து பல கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தரப்படும். ஆனைமலையாறு நல்லாறு திட்டம், பாண்டியாறு புன்னம்பலம் திட்டம் நிறைவேற்ற அதிமுக ஆட்சி நடவடிக்கை எடுக்கப்படும். தென்னைநார் தொழிற்சாலை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தென்னை விவசாய நலங்கருதி ரேஷன் கடையில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த கோரிக்கையை அதிமுக அரசு வந்த பிறகு பரிசீலிக்கப்படும்.
இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.